guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Minecraft but all mobs are creeper. என்னடா சொல்ற அப்படினா பாக்கீங்க எல்லா mobsமே creeper மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல எண்ட் டிராகனா இருக்கும் எல்லாமே வந்து creeper தான் இருக்கும். வீடியோ கலர் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு வந்து புதுசா மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போமா நம்ம நியூ இயர்க்குள்ள என்டர் ஆயிச்சு गाइस. என்டர் பண்ணி வந்து பார்த்தா இந்த இடத்துல நீங்க யாரை பார்த்தாலுமே அது creeper-ஆ தான் தெரிவாங்க. அது வில்லேஜரா இருக்கட்டும் எவனவனா இருக்கட்டும் गाइस. இந்த இடத்துல பாருங்க வந்த உடனே ஒரு செஸ்ட் எடுக்க விடுறீங்களா டேய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா இவங்களோட கலரை பாருங்க. கத்திரிப்பு கலர்ல வந்து பார்த்தா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அப்புறம் இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் வந்து பார்த்தா creeper தான். இவங்க எல்லாம் ஏன் வந்து பார்த்தா ஒரு கலர் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படி பார்த்தா ஒருத்தன் வந்து பார்த்தா ஒரு மாதிரி கலர் இருக்கானா அது காரணம் ஒன்று இருக்கு गाइस. அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு ஆள் இப்ப வில்லேஜ்ல ஒரு கலர்ல இருப்பான். அந்த மாதிரி வந்து பார்த்தா ஆடு ஒரு கலர்ல இருக்கும் மாடு ஒரு கலர் இருக்கும். இந்த மாதிரி வந்து கலர் டிஃபரெண்டா வரும். இதுல ஆடு எது மாடு எது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா செத்தோனே தான் கண்டுபிடிக்கும். அதுவும் வந்து நம்ம சாவடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல ஒருத்தன் கோல்டன் கேரட் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கேரட் யார் குடிப்பான்னு தெரியல. இந்த இடத்துல பெட் கொடுத்துருக்கா அது நமக்கு தெரியும் அது என்ன அப்படின்றது. ஆடு வந்து பார்த்தா பெட் நமக்கு கொடுக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தன் வெடிறான் இல்லையா இவனை நம்பி நான் இந்த இடத்துல பாருல இவன் வெடிச்சான் இவன் குட்டி கொண்டு வெடிச்சான் சரி இவன் பக்கத்தில் போய் பார்த்தா இவனும் குட்டி கொண்டு வெடிச்சான். அடடே இவனை குட்டி கொண்டு தானே வெடிறானுங்க நம்ம வந்து பார்த்தா இவன் பக்கத்தில் நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கப்போ வந்து பார்த்தா அவனும் பக்கத்திலே வந்தான். பக்கத்தில் வந்தோடனே வந்து அவன் வெடிச்சா நம்மளுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா டமால் வந்து பார்த்தா என்னடா இவ்வளோ பெருசு வெடிக்கிறான்னு பார்த்தா நான் கூட வந்து பார்த்தா இவன் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சேன். என்னடா குத்தாட்டாது கடைசியில் பார்த்தா தான் தெரிஞ்சது நம்மளை ஏமாத்துற நம்ம தான் ஏமாந்து போயிருக்கோம் அப்படின்றது. என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தா நம்ம யார்கிட்ட அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னா அயன்குளம் கிட்ட அடி வாங்கியிருக்கோம். அயன்குளம் கைஸ் லாஸ்ட்டாக வந்து அயன்குளம் நான் கலரை சரியாக பார்க்காம விட்டேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆரஞ்சு கலரில் இருந்தால் இவன் கொஞ்சம் லைட்டாக இருந்தானா நான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பார்க்கல அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா செத்துறேன். அப்புறமேட்டு வந்தோடனே திரும்பி லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போயிட்டு இருந்தேன் அப்படியே போயிட்டு இருக்கப்ப இன்னொரு பைபிள் வந்துச்சு. இவன் ஆரஞ்சு கலர் தான் இருக்கான் இவன் பக்கத்துல எதுவுமே அவ்வளோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவனை தான் நினச்சி அவன் பக்கத்தில் போய் நின்று அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு வெடிச்சு நம்ம கதையை முடிச்சு விட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கத்தி அப்புறம் வந்து பிக்காக்ஸ்லாம் செஞ்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு ஆளாக கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தா இவன் யார் இந்த கலரில் இருக்கும் யார் அந்த கலரில் இருக்கு யாருன்னு சொல்லிட்டு வந்தோம்னா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேங்க. இந்த ஆரஞ்சு கலர் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு அப்படின்ட்டு இவன் ஆடு தானே இன்னொரு டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தேங்க. அடிச்சிட்டு இருக்க இவன் வெளிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் பெட் இருக்கா இது வந்து 2 பெட் கிடச்சிது இன்னொரு ஆடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு கூட அடிச்சு காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 2 பெட் கிடைக்குது நம்மளுக்கு ஆடுன்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு வில்லேஜ் வந்து இந்த வில்லேஜில் வந்தோடனே வில்லேஜில் எங்கடா வில்லேஜ் அப்புறம் அயன்குளம் எங்கே போனோம் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக தான் எல்லாருமே creeper-ஆ மாறி இருப்பானுங்க. இந்த இடத்துலயும் ஒன்று நடந்துச்சு கைஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் வரா இல்லையா ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அடிச்சு இவன் யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அடிச்சேன் கைஸ். அடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சேன் அப்புறமேட்டு நான் திரும்பி வந்துட்டு இருந்தா சரி இன்னொரு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சேன் அப்பயும் சாவலை. என்னடா இது 2 அடி வாங்கிட்டு சரி 3 அடிக்கு சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 அடி அடிச்சா அப்பயும் சாவலை. என்னடா இது இவ்வளோ நேரம் தாங்கறா சரி 4 அடிப்பன்னு சொல்லிட்டு 4 அடிச்சா 4 தடவையும் சாவலை அப்படி சொல்லிட்டு 5 டேய் என்னடா இது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 5 அடி அடிக்கிற அப்பயும் சாவலன்னு சொல்லிட்டு 6வது அடி இதான் செத்தான். செத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓ நீ வில்லேஜரா அட குழ முக்கா நீ ஆடா இவ்வளோ அடித்தாங்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வில்லேஜர் தான் கைஸ் இந்த நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எமரல் பிளாக் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வந்து நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ இதுலேயே வந்து தெரிஞ்சிருக்கும் இவன் வில்லேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வில்லேஜர் நல்லா பார்த்துங்க அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாச கலரில் வந்து பார்த்தா உடம்பு இருந்துச்சு அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துச்சு. உள்ளே இருக்கிறப்ப வந்து தலை மட்டும் வேறு கலர் இருக்கும் உடம்பு வேறு கலர் இருக்கும் கைஸ். இந்த இடத்துலையுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிட்டேன் அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வருதாங்க கைஸ். இவன் வீட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு நான் இவனை போயிட்டு வந்தா இவன் பக்கத்தில் நம்ம ட்ரேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வில்லேஜரை ட்ரேட் பண்ண முடியல. அந்த ஆப்ஷன் ஏதாச்சும் காமிக்கிறதா எகிரி ஒன்றா டச் பண்ணிட்டு இருந்தேன் எதுவுமே ஒர்க் ஆகிற மாதிரியும் தெரியல. சரி கம்போஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா எடுத்து இந்த இடத்துல போட்டாங்க கைஸ். இங்கே பாருங்க இவன் தான் வீட்டுலேருந்து வெளியே வரான்னு நினைச்சா கடைசியில் அந்த பைப்புள்ள வீட்டுள்ளே தான் இருக்குது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அயன்குளம் போல தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட போட்டு இடையே அந்த கம்போஸ்ட் எறான்னு இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு இருந்தான். சரி இவன் creeper-ஆ இருக்காதனால எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. சரி வில்லேஜர் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சா அவன் அசையாம நின்றுட்டு இருந்தாங்க. மற்றவங்க நல்லா பாருங்க நான் முன்னாடிலாம் அடிக்கிறப்போ வந்தோன்னா அவங்களுக்கு அடிக்கிறப்போ வந்து லைட்டாக ஒரு ஜம்ப் பண்ணுவானுங்க. இவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அசையாம நான் அடிக்கிறேன் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தான். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரை பார்த்தா தான் தெரியுது டேய் நீ creeper-ஆடா creeper-ன்ற பாருங்க creeper தானா அவரே கன்ஃபியூஸ் அயன்குளமாடா. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியாது அது அயன்குளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ணுறப்ப தான் ரிட்டர்னில் அப்படியே போய் பார்த்தா அந்த பேரை பார்த்தா தான் தெரியுது அயன்குளம் அப்படின்றது. அப்புறமேட்டு தான் போயிட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தா இவன் வரும் டிஃப்ரெண்டாக இருந்தான்னு சொல்லிட்டு அடிச்சா இவன் புக்கு கொடுத்தாங்க இவன் புக்கு கொடுக்குறான் எனக்கு யாரும் தெரியல சரி நம்ம வந்து போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னும் வந்துருந்தாங்க இதுவும் வந்து புக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது இது மாடு அப்படின்றது. டே மாடு நீ ஆடா இது மாட்டுக்கு பிறந்த மாடு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யலாம் ஸ்டோன்ல வந்து கத்தி எல்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் உடச்சிட்டு இருந்தேன். மைண்ட் பண்ணிருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கத்தி செஞ்சுப்போன்னு சொல்லிட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ண திடீர்னு ஒரு பைபிள் வந்துச்சு. அந்த பைபிள் வரது நல்லா பாருல என்னடா கல் எடுக்கிறா டே அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல பாருங்க வரப்போ வர வழியில ஒரு கல் வந்து எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த ஸ்டோன் இருந்துச்சு அந்த ஸ்டோன் வந்து அப்படியே எடுத்துட்டே வந்திருப்பான். சரி இன்னொரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டோனை மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து குடுன்னு ஓடி வந்து ஸ்டோனை மைண்ட் பண்ணி நம்ம திரும்பி அவன் கிட்ட போடுவோம். நான் வந்து மண்ணு தூக்கி போட்டா அவன் எடுக்கல கைஸ் அதனால வந்து நான் வந்து இது அதாவது ஸ்டோன் எடுத்துன்னு வந்து போடுவோம் அப்படின்னு சொன்னா ஸ்டோன் எடுத்தாலும் உள்ள போனா இங்க 2 போய் புள்ளிக்கிட்டமாலும் வெடி ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா நான் ஏதோ ஒன்று போனா அது ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம வந்து வந்த வேலை போகணும்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுங்க. இந்த இடத்துல எத்தனை தடவை வந்து போற மாட்டோம் பாரு நான் போயிட்டு லூட் இல்லைன்னு சொல்லிட்டு போனா இங்கே ஒருத்தன் தான் அவனும் தான் லைட்டாக தட்டி விட்டான் அவன் இங்கே ஓட்டான் இன்னொருத்த பச்சை கலர் வந்தான் இவன் நார்மல் மாதிரி தான் இருந்தான். சரி இவன் போயிட்டு ஒரு அடிச்சுட்டு வந்தா ரிட்டர்ன் வந்தான் அப்புறம் திரும்பி வந்தா இவன் குறுக்கால
எதுக்கு இந்த கௌசிக் கொண்டோம்? எங்க இருந்து தான்டா கிளம்பி வரீங்க? கொஞ்ச நேரத்துல விட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் போய்கிட்டு கிளம்பி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்பி போனாங்க. திரும்பி போயிட்டுனா எல்லாமே இங்க தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இன்னொருத்த வரேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தினா எல்லாத்தையும் போயிருந்தா இன்னும் வந்து 3 பேர் எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இந்த பக்கம் திரும்பி ஓடி போனா இப்ப பரலாம் இப்ப போயிட்டு வந்தா சரி எல்லாரும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேங்க. நல்லா உள்ள போயிட்டு திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்னு சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த பக்கம் போயிட்டு திரும்பி உள்ள போனா ஒளிச்சிட்டு இருக்குது இந்த பயப்புல. இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. நல்லா ஒளிறீங்கடா இருக்கிறதே தெரியல கைஸ். அப்புறமேட்டு வந்து லூட் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிடுன்னு சொன்னா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அடைச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து செஞ்சேன். ஓப்பன்ல செஞ்சா எங்க இருந்து வரானுங்க எப்படி வரானுங்கன்னு தெரியல. அதனால வந்து ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்னான்ஸ் அப்புறமேட்டா பிகேக்ஸ் ஆக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி போகணும்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க எப்படி தான் வரானுங்கன்னு தெரியல. நான் போறப்பெல்லாம் வந்து இந்த பள்ளத்துக்குள்ள எங்கேயாச்சும் ஒருத்தன் இருந்துட்டே இருக்கான். இன்னொருத்த வந்துட்டே இருந்தா இவன் நம்மளுக்கு கூட வந்துட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு இருந்தேன் கைஸ். பாத்துட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா காணோம். எங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம்னா எட்டி பார்த்தா பள்ளத்துல ஊந்து கிடக்குறான். சரி பள்ளத்துல ஊண்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அயன் மைண்ட் பண்றதும் அயன் எல்லாத்தையும் மைண்ட் பண்றதுக்கு அப்போ பக்கத்துல வந்து கோல்டு இருந்துச்சு அப்படியே வந்து கோழி மைண்ட் பண்றதும் கோழி மைண்ட் பண்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தல கைஸ். அதனால இன்னும் அயன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தை அடைச்சு விட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்து எவனா ஒருத்தன் வந்துட போறான். வந்துட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வில்லங்க மாதிரி சொல்லிட்டு அயன் எல்லாம் பத்தலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அயன் இருந்துச்சு. இது எடுக்கலாம்னு சொல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேசியோ என்னத்த சொல்ல நான் எதுக்கு அதை பண்ணேன்னு எனக்கே தெரியல கைஸ். இங்க பாருங்க உள்ள வந்து இருந்துச்சு கீழே இருந்தா சரி நம்ம வந்து இங்க அப்படியே கல்ல போட்டு அங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருக்கப்போ வந்து ஒரு பயம் வந்துச்சு. மேல இருக்க எங்கேயாச்சும் தலையில குச்சிட போறான்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாத வேலை கைஸ். இந்த இடத்துல வந்து நான் பண்ணது எதுக்காக இப்படி பண்ணன்னு தெரியாம வந்து ஏதோ ஒன்று பண்ண போய் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நான் அங்க இருக்கிற கூட்டு இங்க வந்த மாதிரி வந்து அவனுக்கு வழி செஞ்சு விட்டான். அவன் வந்து என்னைய தேடி வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் வந்து சரி வந்ததுக்கு இன்னும் நடந்துச்சு கைஸ். அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இவன் அடிக்கிறப்ப டிஃப்ரெண்டா இருந்தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கொடுத்தான். இவன் யாருன்னு தெரியல கைஸ். யார் அடிச்சா கோல்டு கொடுப்பான், பிகின் அடிச்சா கோல்டு கொடுப்பான். பிகிலும் இங்க வர மாட்டான். அப்ப இவன் யாருன்னு கேட்டா தெரியல. உண்மையிலே வந்து அவன் யாருன்னு தெரியல கைஸ். சரி வந்ததுக்கு அவன் முடிச்சு விட்டு கோல்டு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கு அப்புறம் அங்கே சுத்தி இருந்த எல்லாத்தையும் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு இங்க இருந்து அப்படியே ஒன்றா போயிட்டே இருந்தேன். வந்துட்டே இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பானர் இருந்துச்சு. இதை உடச்சு விட்டுரும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடச்சு விட்டு செஸ்ல ஏதாச்சும் இருக்கா பார்க்குறப்ப கன் பவுடர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பார்க்குறப்ப கன் பவுடர் போனு அப்புறமேட்டு ரெஸ்ட் வந்து இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிண்ட் எடுத்து வச்சுப்போம். பக்கத்துலேயே வந்து இது இருந்துச்சு. சரி வந்தது வந்துட்டோம். அப்புறமேட்டு ஃபிளிண்ட்டுக்கு தனியாக எங்கே போய் தருது அப்படின்னு சொன்னால் ஃபிளிண்ட்டும் கிடைச்சது. அப்படியே அதையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் டிஃப்ரெண்ட் வந்தாங்க. பார்க்கறதுக்கு வந்து டைமண்ட் கலரில் இருந்தால் இதில் நல்லா பாருங்க. ஒரு அடி அடிச்சா ரெண்டாவது அடி அடிக்கிறப்போ வந்து டமால் வெடிச்சு போச்சு. இந்த பைப்பில் வெடிச்சா எதுவுமே கிடைக்காதே. சரி இவன் வந்து பார்த்தா இவனோட அவனுக்கு கிராஸ் மாதிரி இருக்கா அப்படிப்பாங்க. பாருலாம் ஏன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் தலையை பாருங்க. அவன் தலையை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கு. அவன் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி இவன் அடிச்சா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்தாங்க. அந்த போஷன் மாதிரி ஒன்று கொடுத்தான். அதுக்குள்ள போச்சா அவன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு சரி வேற ஒருத்தங்கிட்ட வந்தான். இங்கே வந்து 2 பேர் மஞ்சள் கலர் இருந்தானுங்க. இவனுக்கு அடிச்சா இவனுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படி பார்த்தா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த சேர்த்து இன்னொருத்தவங்க இது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இது கிடைச்சது கேஸ். லெதரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெகின்ஸ் கிடைச்சி அப்படியே நான் இதை எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்க போது எவனோ ஒருத்தன் கரையாலும் போயிட்டு இருந்தான். யாரும் அவன் தீஞ்சு போன மாதிரி போறான்னு பார்த்தா தீஞ்சு போய் உட்காந்து வரட்டா. அப்புறமேட்டு சரி இவன் அடிச்சே பார்த்துருன்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என்னையும் பார்த்துட்டு வந்தான். எனக்கு தெரிஞ்ச ஸ்பைடர் தான் நினைக்கிறேன். ஏன்னா கண்ணெல்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு இவன் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்பைடர் தான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் கொடுத்தான் நம்மளுக்கு. ஸ்பைடர் தான் நெக்ஸ்ட் போயிட்டு இருந்தா இந்த இடத்துல வந்து நார்மல் கிரீப்பர் மாதிரி வந்தாங்க. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் போல. இங்க பாருல வந்தா ஒரு அடி அடிச்சா இன்னொரு அடி அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் எங்கேயோ போறோம் செத்துட்டேன். மனச்சாச்சு இல்லையா? நான் நல்லா தூரமா தான் ஓடி இருப்பான். ஆனா எப்படி செத்துனே தெரியல. ஆனா வந்து காலி ஆயிட்டேங்க. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி லூட் எடுத்துட்டு வந்தா கிளம்புன்னு சொல்லிட்டு லூட் எடுத்துட்டு வந்தா போயிட்டு இருந்தேன். நம்ம டைமண்ட் தேடி போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கப்போ நமக்கு டைமண்டும் கிடைச்சது. டைமண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் கூட நம்மளுக்கு அந்த ஸ்டார்டிங்ல மாட்டிச்சு. இவன் தான் வந்து வெடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்காம போயிட்டான். இந்த தடவை மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன் கைஸ். 2 ஷாட் வச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனும் செத்தான். செத்ததுக்கு அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து டைமண்ட் கொடுத்தான். அது கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் கொடுத்துருக்கான். அடேங்கப்பா அது கூட சேர்ந்து இன்னும் நடந்துச்சு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 டைமண்ட் தான் இருக்கும். இப்போ அதை போய் எடுக்கிறேன். எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 டைமண்டா மாறிடும். என்னடா இது அந்த இடத்துல அவ்வளோ டைமண்டா கிடைச்சது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒருத்தர் அடிச்சதுக்கு அவ்வளோ கிடைச்சது கைஸ். அப்புறம் அதுக்கு ஆர்மர்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு போயிட்டே இருக்க போதுன்னா இந்த பைப்பில் மாட்டுச்சு. இந்த பைப்பில் வந்து அடிச்சா என்ன கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சேன் கைஸ். ஒரு அடி அடிச்சா 2 அடி அடிச்சா சாவறான்னு பார்த்தா 2 அடிக்கும் சாவல. 3வது அடிக்கிறப்ப செத்துறான். செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நம்மளுக்கு வந்து ஒப்சிடியன் கொடுத்தான். ஒப்சிடியன் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரைட்டு நம்ம வந்து நெதர் ஓப்பன் பண்ணுறது இவன் தான் வசமானாலும் சொல்லிட்டு வந்து இவன் கிட்ட இருந்து அடிச்சு எடுத்துப்போன்னு சொல்லிட்டு அடிச்சு வந்து ஒருத்தர் 2 கொடுத்தான். இன்னொருத்தவனா 1 கொடுத்தான். அப்புறம் இன்னொருத்தவனா மொத்தமாக கொடுத்துட்டு போயிட்டான். அப்படியே அவங்க இருந்து அடிச்சு இன்னொருத்தவன் வந்தான். லேபிஸ் மாதிரி வந்தாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்வாட் அதை கொடுத்தான். அப்படியே நான் எடுத்துக்கிட்டோம். அந்த ஸ்வாட் எடுத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பைபிள் வந்துச்சு. இந்த பைபிள் அடிச்சா போஷன் கிடைச்சல. அந்த போஷன் கூட வந்து நான் கூட சொல்லியிருப்பேன். போஷன் வந்து பார்த்தீங்கன்னா போச்சான்ற மாதிரி போச்சுன்ட்டு அந்த போஷன் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாங்க. வந்தோடனே அவன் அடிச்சா அவனும் வந்து போஷன் கொடுத்தான். அந்த போஷன் போய் பார்த்தா ஸ்பீடு போஷன் கிடைச்சது. அப்புறம் அந்த ஸ்பீட் போஷன் வந்து எடுத்து குடிச்சிட்டு ஸ்பீடு போஷனை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் போயிட்டு வந்தோன்னா தேவையில்லாத வேலை சர்ன்னு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர்ல மாட்டிக்கிறேன். மாட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுது நம்மளுக்கு சாவு பயத்தை காட்டி விட்டானுங்க கொஞ்ச நேரத்தில். கொஞ்ச நேரத்தில் வந்து சோழி முடிக்க பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படியே ஒப்சிடியன் இருந்துச்சு. அதை வேணா எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு நம்ம கிட்ட இருக்கு. அடிச்சு ஓடுன்னு சொல்லிட்டுனா அடிச்சு ஓட்டுருந்தா டமால் வெடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் செத்துட்டு இருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சாவு. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட் லோ பண்ணிட்டு நெதருக்கு போகலாம்னு சொல்லிட்டு நெதர் போர்ட் லோ பண்ணிட்டு உள்ள போயிட்டு
போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இறக்கி விட்டுருக்கீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விலகமான இடத்துல வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. இங்கே சுற்றி பார்த்தா எல்லா இடமும் லாவாக இருந்துச்சு. சரி நம்ம வந்து இங்கேருந்து போயிடும்னு சொன்னால் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்க போதுனா இந்த இடத்துல இவனுங்க யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. அடிச்சோட தான் தெரிஞ்சது இவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு வந்து ஒரு இது கொடுத்தாங்க, கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளாக், அப்புறமேட்டு கோல்டு பிகாக்ஸ் ஒன்றா கொடுத்துருந்தான். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு டெஸ்ட் போட்டு பார்த்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டை வச்சு தடுத்து நின்று போய் வெடிச்சா எவ்வளோ பெருசு வெடிது அப்படின்னு பார்க்கலாம் சொல்லிட்டு ஷீல்டை வச்சு தடுத்து இருந்தேன். தடுத்துட்டு இருக்கப்ப வந்து டமால் வெடிச்சோடனே வந்து பார்த்தா எவ்வளோ பெருசு டம்மி பீஸா இருக்கலாம். எப்படி பாருங்களேன், டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கே. இவன் இவ்வளோ பெருசு வெடிவா நான் நினைக்க கூட பார்க்கல. அயன் குளமோட ஒன்றும் அதிகமாக வெடிச்சிருக்கேன். இந்த இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அயன் குளம் நான் ஸ்டார்டிங் காமிச்சிருப்பேன், அதை விட இது பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் கிரீப்பர் வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பேன். இந்த பைப்புகளும் வெடிச்சிட்டே காமிச்சு வாங்கடா எல்லாம் வெடிச்சு சாகுடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அலையை கிளியர் பண்ணி விட்டு அப்புறமேட்டு வந்து இவங்களை அடிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளேஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சு பார்த்தாங்க. பிளேஸ் தருவானு தெரியல. அப்புறம் அப்படியே தந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸையும் வந்து இங்கே வந்து பொறுக்கிட்டேன். இப்போ 3 பேர் வந்தானுங்க. 3 பேரை மொத்தமாக வரீங்களா வாங்கடா அப்படி சொல்லிட்டுனா நின்று வெடிச்சோடனே வந்து ஒருத்தன் வெடிச்சு 2 பேர் செத்து நம்மளுக்கு வந்து இருக்கிற அழைத்து வேணா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் பிளேஸ் ஒன்று ஒரு 16 கிடைச்சது. அப்படியே இங்கிருந்து வரட்டாமே சொல்லிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்டர்மேன் கிரீப்பர் ஒன்றா தெரியலாம்னு சொல்லிட்டு வந்துருந்துங்க. இதை பார்த்தா என்டர்மேன் மாதிரியே தெரியல, கருப்பு கலர் இருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்ல. இது பார்க்கறதுனா அமெத்திஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க என்டர்மேன் கிரீப்பர். இவர் அடிக்கிறப்போ வந்து நம்மளுக்கு அந்த டெலபோர்ட் டிஸ்க் வந்து குடிச்சிது. அப்புறமேட்டு வந்து என்டர்மேன் வந்து இது இருக்கு இல்லையா, அந்த என்டர்பேலும் கிடைச்சிது. அப்படியே அதை எடுத்துட்டு பிளேஸ் பவுடராக மாற்றிட்டு அப்படியே வந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயா ஃபெண்டர் எடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஓப்பன் பண்ண போகிறோம், எண்டு போர்ட்டில் ஓப்பன் பண்ணுறோம். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்டர் டிராகனை காமிக்கிறாங்க. வேற லெவல் இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஒன்று கிடைக்கும் கைஸ் நம்மளுக்கு வந்து. அது ஒரு வேற லெவல் பவர். அப்படியே வந்து அந்த டிஸ்க் பவரையும் காமிக்க பாருங்க. அந்த டெலபோர்ட் டிஸ்க் இல்லையா, அது நம்ம எங்கே தூக்கி அடிச்சாலும் வந்து அன்லிமிட்டட் கைஸ். நம்ம கையில் அது இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர் நம்ம டெலபோர்ட் ஆகிட்டே இருக்கலாம். அப்படியே சர் நானும் இங்கே டெலபோர்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருந்தேன். அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு போர்ட்டில் ஓப்பனா சொல்லிட்டு வந்தாங்க கைஸ். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாரா இவனுங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது அவங்களடா நீங்கன்ற மாதிரி ஒரு புழு மாதிரி ஒன்று வரும் பார்த்தீங்களா. இந்த இடத்துல அவனை தான் கைஸ் இந்த இடத்துல கிரீப்பராக வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய வெடிலாம் வெடிக்கல. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மிளகா வெடி மாதிரி பிச்சில் வெடி மாதிரி தான் வச்சாங்க. நம்ம ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் காலியாகும். ஏன்னா வந்து சின்ன பசங்க இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கொண்டு தான் வெடிச்சாங்க. இதில் காமிக்க பாருங்க கைஸ், அவ்வளோ பெருசாலாம் வெடியில. அப்புறமேட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அப்படியே இதையும் உடச்சி விட்டு அப்படியே போயிட்டா சுற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயா ஃபெண்டரை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள என்டர் ஆகிட்டோம் கைஸ். என்டர் ஆனவனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு டிராகன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவளோட போனேன். உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது டே டிராகன் நீயாடா இது. எண்டர் டிராகன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரீப்பர் மாதிரியா இருந்தான். கிரீப்பர் மாதிரி இல்லை, கிரீப்பரே தான். அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கிரீப்பராக ஒன்றா இருந்தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாயில் வந்து கக்கறான் பார்த்தீங்கன்னா அந்த பால், அந்த ஃபயர் பால் மாதிரி ஒன்று கக்கறான் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர் இருந்துச்சு. அங்கே பாருங்க என்னடா காஸ்ட் மாதிரி இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயோன்னு கத்துருவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துருவான் பாருங்க. ஓ கத்திட்டு இருப்பான் பார்த்தீங்களா நெதரில். அவனை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கக்க ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு எனக்கு வேறு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டமால் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்து கதையை முடிச்சு விட்டுருப்பான். இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது நம்ம கிட்ட பவு இல்லை கைஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அடிக்க முடியாது. நம்ம அடிக்கணும்னு நினச்சா நம்ம தான் காலி ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் கைஸ். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் நான் அவனை அடிச்சிட்டே இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேற ஒன்று நடந்துச்சு. அதை பாருங்க, அடிச்சிட்டே இருக்க போது அந்த இது இருக்கு பதில் அது உள்ள போயிடுவான். எங்கடா போனா அப்படின்னு பார்த்தா அது உள்ள போய் நின்னுக்கலாம். அடே எண்டர் டிராகன் கிரீப்பர் வெளியே வாடா. அங்கே பாருங்க கைஸ், மேலே பேர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டர் டிராகன் கிரீப்பர் தான் வந்து இருந்துச்சு. அப்புறமேட்டு சுற்றி உடச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே ஒரு அடி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டேன். வெளியே கொண்டு வந்து நான் அடிச்சு சாவடிச்சிருவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் எண்டர் டிராகன் அடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா இது முட்டை கொடுப்பான். இவன் அடிச்சா என்ன கொடுத்தான்னு பார்த்தா குட்டி கொண்டு வந்தோம்னா மொத்தம் 3 போச்சு கைஸ். அதில் ஒரு 2 வந்து நமக்கு லைஃப் அந்த இது இருக்குல்ல, அந்த கீழே வந்து லெவல் இதுவாகும் இல்லையா, அந்த பச்சை கலரில். அது இன்னொன்று வந்து முட்டை மாதிரி இருந்துச்சு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பவர் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா என்ன வேறு பார்த்துறீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஷார்ப்னஸ், லூட்டிங்கு, பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்கீங்க. என்ன வச்சு காமெடி பண்ணுறானுங்களோ. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ண. சரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் அடிச்சா டேய் அடப்பாவீங்களா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. அதில் எத்தனை இருக்குன்னு வேறு தெரியல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 64 இது நான் எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இன்வென்ட்ரிலாம் பார்த்தாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு பார்த்துட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விதரை கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் விதரை வர வச்சேங்க. விதரை வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அடி தான் அடிச்சேன். அடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா கதம் ஆயிட்டான். ஆனால் கையை முடிச்சு உட்காந்து சரி இன்னொருத்தனை வர வச்சு அடிப்போம்னு சொல்லிட்டு இன்னொருத்தரையும் வர வச்சாங்க. இன்னொருத்தன் வந்து அவனையும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடிக்கே செத்துட்டான். வேற லெவலில் பவர் ஆச்சு என் கையில் இருந்தது. அப்படியே வந்து இங்கே நார்மல் விளையாட்டுக்கு போயிட்டு நார்மல் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம் அடிச்சா இங்கே வந்து இவன் இருந்தாங்க ஒப்சிடியன் கிரீப்பர் ஒன்றா இருந்தான். இந்த இடத்துல பாருங்களா அந்த இடத்துல வந்து ஏதோ ஈ முக்கிற மாதிரி இருந்தால் கொத்தா ஈ முச்சா எப்படி இருக்கும் அந்த தேனிலாம் அந்த மாதிரி இருந்தால் அப்படியே ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் அடிச்சா இந்த இடத்துல லேக்லாம் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆரம்பிச்சுது. என் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெக் ஆகிடுச்சு கைஸ். இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து நான் எதுவுமே பண்ணல, ஸ்லோ மோஷன் எதுவுமே பண்ணல. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இது விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்துச்சு. அப்புறமேட்டு நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டேன். தள்ளி போனதுக்கப்புறம் ஒழுங்காக வந்த ஆரம்பிச்சு. அப்புறமேட்டு நான் இன்னொருத்தன் கைஸ் இவனை போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் தான் இவன் அடிச்சா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் கேரக்டாக கொடுத்தான். இந்த இடத்துல அவ்வளோ லேக் ஆகல. அப்புறமேட்டு இவன் அடிச்சங்க கைஸ். இவன் என்ன பண்ணான்னு தெரியல. இது மாடு மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு.
மாடோ ஆடோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று தான். அடிச்சா